4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, தோலாய்த்தனத்தை பாரு, வாழ்ந்தனா கூறுக்கிழக்கு மிதிச்சு போடுவேன். பையனுக்கு பிறந்த அனாத பையன் பேசுறான். மதுரையில ஒரு விழாவுல தேவர்கள் எல்லாம் கூடி இந்த மதுரை வானூர்தி நிலையத்தை வந்து தேவர் வீர் வைக்கணுங்கிற கூட்டத்துல ஏறி பேசுறாங்க. இந்த சுப்பிரமணிய சாமி எங்க ஆத்தா சொல்லுவா, எங்க அம்மா சொல்லுவா, நான் தேவருக்கு தான் பிறந்தேன். நான் கேட்டேன், நீ தேவர் மகனா இல்ல வேற டேஸ் மகனாடா? நீ பேசுறான் பாரு. ஒரு மகன் கேட்டேன், அது சொல்றான், எங்க அம்மா சொல்லுவா நான் தேவருக்கு தான் பிறந்தேன்னு. ஏய், உண்மையிலே பேசுறாங்க. குஜராத்தில் எடுக்கப்பட்டு இந்த குஜராத் எல்லா மாநிலங்களை விட முன்னால் இருக்கிறது என்றால் இது ஹைட்ரோ கார்பன் ஒரு காரணம். தேர்தல் வரும்போது மட்டும் கையத்துக்கு ஓட்ட கேட்கறீங்க, ஜெயிச்சிட்டா ஓட்ட அடிக்கிறீங்க. நமக்கு உதவி செய்யலனாலும் உபதவம் செய்யாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாதீங்க. புரோக்கர், தரகர், நாயகன், கமிஷன் வாங்கி கஞ்சி குடிச்சிருக்கிற நாய். அவன் சொல்றான், திராவிட இயக்க தலைவர்களா 2 கொண்டாக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு. நீ ஒரு அல்லக்கையை கூட்டிட்டு தெரியும். அது யாரு? நீ இந்த சந்திரலேகன உங்களை கூட்டிக்கிட்டு தாலி கட்டின கொண்டாக்கியா கூட்டிக்கிட்டே? என்னுடைய மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எழுதிய புத்தகத்துல 1008 கேள்வி அவனை நோக்கி எழுப்பி இருக்கிறார். எல்லாத்துக்கும் பதில் சொல்ற நாய், இந்த மானங்கட்ட நாய் இதுக்கு வாய் திறக்கல. ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு மாநிலம் தியாகம் செய்ய வேண்டும். ஒரு மாநிலம் நன்றாக இருக்க வேண்டுமானால் மாவட்டம் தியாகம் செய்ய வேண்டும். மாவட்டம் நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு கிராமம் தியாகம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? கிராமத்தின் நன்மைக்காக தனிமனிதன் தியாகம் செய்ய வேண்டும் என்பது முதுமொழி. சமஸ்கிருதத்தில் இருக்கிற முதுமொழியின் தமிழ் அர்த்தத்தை சொன்னேன். நாங்க என்ன அனாதை போய் மக்களாடா? நாங்க அனாதைகளோட தமிழர்கள் அனாதை போய் மக்களாடா? அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைக்கிறியோ? என் மீனவனை கொன்ன, ஆந்திர நாட்டுக்குள்ள 20 தமிழனை கொன்ன, என்னுடைய இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சு கொன்ன, என் மொழி அழிச்ச, என் கலை அழிச்ச, என் கலாச்சாரத்தை அழிச்ச, என் பண்பாட்டை அழிச்ச, என் வாழ்வியல் அழிச்ச, என் நிலத்தை இங்கிருந்து புடுங்கின, என் ஆட்சியை புடுங்கின, என் அதிகாரத்தை புடுங்கின, என் இசைக்கு பேர் மேல தூக்கி மலையாளிக்கு கொடுத்த, என் கச்சத்தீவை தூக்கி சிங்களனுக்கு கொடுத்த, என் பெங்களூரை தூக்கி கர்நாடகாரனுக்கு கொடுத்த, என் திருப்பதி தூக்கி ஆந்திராக்காரனுக்கு கொடுத்த, தேவலால மீத்தரை கொண்டு வந்த, தேவலால நீற்றுவை கொண்டு வந்த, தேவலால கூடங்குளத்தை கொண்டு வந்த, தேவலால கெயில கொண்டு வந்த, தடுத்து நிறுத்த ஆள் இல்லைன்னா அப்ப போற நீ. இந்த நஜ்மா அப்துல்லா அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்குது, அது முஸ்லீமா இல்ல அவளுடைய ஜீனை எடுத்து நான் ரத்தத்தை சோதிச்சு சொல்றேன், அவ இந்துவா இஸ்லாமியரான்னு. மரபணு சோதனையில இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சிடலாம்ங்கிறான. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு லூசு பையில பேராசிரியரை வச்சு பலவே படிச்சுட்டு இருந்திருக்கேன். கொடுமை. நெல்லை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருமணத்திற்கு தாலி எடுத்துக் கொடுக்க சென்ற பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தாலியை தன் கண்ணில் ஒற்றியவர் ஏதோ நினைத்தவராக தாலியை மணப்பெண்ணின் கழுத்தை நோக்கி கொண்டு செல்ல அங்கிருந்தவர்கள் தடுத்தார்கள். பிறகு தாலியை மணமகன் கையில் கொடுத்தார் சுவாமி. இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு நிமிஷம் என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போயிடுது. அப்ப தேவையெல்லாம் தொண்டர் கூடாது, தொண்டர் படாங்க போ. ஏன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு இப்ப சொல்லிக்கிட்டே கேட்கல. அறிவு கட்ட வேடா, சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டா. இருக்கிறவங்கள சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல. உனக்கு அறிவு இல்ல. விளக்கமாறு செருப்பு, அது நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேஞ்சு போச்சு பிஞ்சு போச்சுன்னு செருப்பு விளக்கமாறு தூர போடாதீங்க. அந்த செருப்பு விளக்கமாறு எல்லாம் பத்திரமா வச்சிருங்க. அதுக்கு ஒரு போராட்டத்தை நம்ம செய்வோம். அந்த போராட்டம் சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக நம்ம செய்யணும்.